இந்த விஷயம் எல்லா வீட்லேயும் மேக்ஸிமம் நடக்கிறதா தான் இருக்கும். நம்ம தலைக்கு குத்துறதுக்காக கிளிப்ஸு சரி, அதுக்கான அக்சசரி சரி, எவ்வளோ வாங்கிட்டு வந்தாலும் வச்சாலும் சரி, எங்கேயாவது அவசரமாக கிளம்பும்போது கையில் ஒன்று கூட கிடைக்காது. அது எப்படி தொலைஞ்சு போகுதுன்னு சொல்லி நமக்கு தெரியாது. இன்றைக்கும் அதே மாதிரி தான் நிறைய பனானா கிளிப்ஸு, கேட்ச் கிளிப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சோம். ஆனால் ஒன்று கூட கிடைக்கல. ஸோ இது நேச்சுரலாக எல்லா வீட்லேயும் நடக்கிறது தான் நினைக்கிறேன். இப்போலாம் என் பையனும் அது கூடவே சேர்ந்துக்கிட்டான். அவனுக்கு வாங்கிட்டு வர எரேசர், பென்சில், க்ரையான்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே எங்கே போகுதுன்னே தெரியல. ஒவ்வொரு தடவை வெளியே எங்களுக்கு ஏதாவது வாங்க போகும்போது அவனுக்கும் சேர்த்து வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நடந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். அந்த அன்னைக்கு கொஞ்சம் வெளியே போக வேண்டியிருந்தது. நானும் தங்கச்சியும் பையனும் மட்டும்தான் போனோம். போயிட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கின பின்னாடி அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த பின்னாடி எங்களையும் கூட்டிகிட்டு வந்தார். இந்த ஒரு கிளிப் வாங்கிட்டு வந்திருந்தோம். இந்த கிளிப் ரொம்ப நல்லா இருந்தது. என் தங்கச்சியோட ஹேருக்கும் சூப்பராக செட் ஆனது. இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். ரிலையன்ஸ்க்கு போயிருந்தோம். அவங்க தம்பிக்கு இந்த மாதிரி ஸ்பைடர்மேன்லாம் போட்ட மாதிரி ஒரு டீ கப் இருந்தது. அது நல்லா இருந்தது. சரி அவனுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு, ஜூஸ் குடுக்கறதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொடுத்தோம்னா கொஞ்சம் ஏமாற்றி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு வந்தோம்.